வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், உங்களுடைய மனநலம், மன ஆரோக்கியம். ஏன்னா இப்போ ஹெல்த் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார கழகம் ஹெல்த் என்பது ஒரு வியாதி இல்லாத தன்மை அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், இட் இஸ் வெல்னஸ் ஆர் வெல்பீயிங் இன் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மென்டல் அப்படிங்கிற மென்டல் ஹெல்த் பற்றி தான் ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அதிகமாக மென்டல் ஹெல்த், அது என்ன மென்டல் ஹெல்த்? பொதுவாக மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம 3 கோணத்தில் அணுகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உணர்வு பூர்வமான விஷயம். இரண்டாவது சைக்கலாஜிக்கல் என்று சொல்லக்கூடிய மனப்பூர்வமாக, உள்ளம் பூர்வமாக உள்ள ஒரு முக்கியமாக மனம் பூர்வமாக உள்ள விஷயங்கள் சைக்கலாஜிக்கல். மூன்றாவது ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய பழகும் தன்மையை பொறுத்து. இதை தவிர்த்து 4வதாகவும் ஒன்று சேர்த்தலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் ஒருவர் எதை அடைய விரும்புகிறார், அதை அவர் அடைய விரும்புவதற்கு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எமோஷ்னல் ஹெல்த் அல்லது உள்ளபூர்வமாக அந்த சைக்கலாஜிக்கல், இது ரெண்டும் பாதிக்கப்பட்டால் பொதுவாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்டுக்கடங்கான கோபம், மிக மிக பதட்டமான ஒரு தன்மை, எந்த சமயங்களிலும் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு தன்மை, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், மிக மிக சோர்வாக இருப்பது. அதாவது பொதுவாக சொல்லப்போனால் ஒருவருடைய மனநிலை ஆனது ஒரு குறைவான விஷயத்தில் பாதிக்கப்பட்டாலே, ஏன்னா இதில் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு சின்ன ஒரு கோடு உண்டு. என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு அவர்களுடைய மனதில், உள்ளத்தில், அவருடைய மூளையில் என்ன தோன்றுகிறது, என்ன இயங்குகிறது என்பதை பற்றிய ஒரு உள் அறிவு, அதாவது இன்சைட் இருந்தால் அது நியூராட்டிக்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் அது இல்லைன்னா அது சைக்காட்ரி அல்லது அது பைத்தியக்காரத்தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடலாம். இதை தவிர இந்த பிரச்சனைகள்னால ஒருவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத தன்மை, அதாவது ஒருத்தர் பழகிற தன்மை இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுவதல், ஒரு இடத்துல சரியான முறையில் வேலை பார்க்க முடியாமல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரலாம். அதனால் மென்டல் ஹெல்த் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு 3 நிமிட விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.